வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு, ஆல்ரெடி இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அவங்க மேல்முறையீடு பண்ணாமல் மிஸ் ஆனவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு தான் வெளியாகி உள்ளது. அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்படும் போது இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணி யாரெல்லாம் தகுதியானோ அவங்களுடைய பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி யாருடைய விண்ணப்பம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதோ அவங்களை பார்த்தீங்கன்னா நியரஸ்டாக இருக்கிற இ சேவை மையம் விளையாட்டு அவங்கள திரும்ப மேல்முறையீடு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டறிந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு விட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு பதிவு பண்ணி யாருடைய விண்ணப்பம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் தெரியாமல் மேல்முறையீடே பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் மேல்முறையீடு பண்ணுவதற்கு மிஸ் பண்ணாங்களோ ஸோ அவங்களும் திரும்ப மேல்முறையீடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லிடுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற இ சேவை மையம் விளையாட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணாத மிஸ் ஆனவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு. இந்த அப்டேட்டில் தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களும் தகுதியின்மை உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியாக அவர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு அனுப்பப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ மேல்முறையீடு பண்ணி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொபைலுக்கே அவங்க இனிப்போ குறுஞ்செய்தியாட்டி இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட மேல்முறையீடு விண்ணப்பதாரர்கள் விரும்பினால் செய்ய நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாளைக்குள்ள இ சேவை மையம் விளையாட்டு மேல்முறையீடு பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை அவங்க நிராகரிச்சிருப்பாங்க. நிராகரித்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் கலைஞர் மகளிர் இந்த திட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இ சேவை மையம் விளையாட்டு நீங்கள் திரும்பவும் மேல்முறையீடு பண்ணியிருப்பீங்க. ஸோ மேல்முறையீடு பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு எஸ்எம்எஸ் வராமல் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்போ எஸ்எம்எஸ் வர அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டாலும் நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட 30 நாளைக்குள்ள உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற நியரஸ்டாக இருக்கிற இ சேவை மையம் விளையாட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா, இவ்வாறு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் நடைபெற்று அந்த எலெக்ஷனை பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான அப்டேட்டு தான் வந்திருக்கு. மேல்முறையீடு செய்ததில் 1,48,000 பேர் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்க சொல்லிட்டு கண்டறிந்து அவங்களுடைய வங்கி கணக்கிலையும் அடுத்த மாதத்திலிருந்து 1000 ரூபாய் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேல்முறையீடு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு பண்ண மறந்தவர்களும் இனி புதுசாட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு, புதுசாட்டு கிடையாது, திரும்ப உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மேல்முறையீடு பண்ணி நிராகரிக்கப்பட்டவங்களும் திரும்பவும் மேல்முறையீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு தந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணி தகுதியாக இருந்து உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காங்க. உங்களுடைய நியரஸ்டாக இருக்கிற இ சேவை விளையாட்டு விண்ணப்பிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கே அவங்க குறுஞ்செய்தியாட்டு அனுப்பிடுவாங்க. உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் நியரஸ்டாக இருக்கிற இ சேவை மையம் விளையாட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.